என்ன பார்க்க போகிறோம்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் அப்படின்றான். அப்போ குவாண்டம்னு என்னது? அதாவது கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னு இருந்தது, ரைட்டா? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு சொல்லி ஃபிசிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருந்தது. அது பழைய காலத்து மாடல். அதில் மிகவும் நுட்பமான பொருட்கள்லாம் வர்றதில்லை. அதில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் அந்த நுட்பமான பொருள்களான இந்த எலக்ட்ரான்கள் இதுகளை பற்றி, அதனுடைய இருப்பிடம் இதுகளை பற்றி படிக்கணும்னா புதுசாக ஒரு சப்ஜெக்ட் வந்தது குவாண்டம்னு சொல்லிட்டு. அதுதான் அளவீடு, ரைட்டா? குவாண்டம்னா அளவீடு. அப்போ எதனோட அளவீடு? மாடல், ஒரு ஒரு அணுவோட மெக்கானிக்கல் இயந்திர அளவீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்ன்றது ஒரு தோரணை, ரைட்டா? மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டத்தோட அந்த அமைப்பு ஸ்ட்ரக்சர்கள் பற்றி படிக்கிறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ், ரைட்டா? த மோஷன் ஆன் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு பொருள் இப்போ ஆகாயத்தில் நகர்ந்து போயிட்டுருக்கு, ரைட்டா? காற்றுல ஒரு பொருள் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்குன்னு சொன்னால் அதை பாருங்கள். த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் தேட் வி கம் அக்ராஸ் இன் அவர் டெய்லி லைஃப் அப்படின்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் தட் வி கம் அக்ராஸ் நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம், ரைட்டா? எதை? த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஒவ்வொரு பொருளும் நகழ்வதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், ரைட்டா? த மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் தேட் கம் அக்ராஸ்னா இன் அவர் டெய்லி லைஃப், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு பொருளும் நகழ்வதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கேன் பி வெல் டிஸ்கிரைப்டு, அது நன்றாக வரையறுக்கப்பட்டுள்ளது. கேன் பி வெல் டிஸ்கிரைப்டு எப்படின்னா யூஸிங் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அந்த மூமெண்ட் இருக்கு இல்லையா? இப்போ கார் போகுது, சைக்கிள் போகுது, மனுஷங்க போகிறாங்க, எல்லாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இவையெல்லாம் எதில் வரையறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு சொல்கிறாங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இது ஒரு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட். இது பழைய காலத்து சப்ஜெக்ட். இதில் பொருட்கள் நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா? இது பெரிய பெரிய பொருட்கள், கண்ணுக்கு புலப்படாத சிறிய சிறிய துகள்களை இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை வச்சு நம்மளால் கணிக்க முடியாது. அதோட நகர்வை நம்ம கணிக்க முடியாது. அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யணும்னா அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க, ரைட்டா? அப்போ இதை இந்த பாருங்கள், அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு முன்னாடி போகிற பொருள்கள் அனைத்தும் கேன் பி வெல் டிஸ்கிரைப்டுன்னு விளக்கப்பட்டுள்ளது, விவரமாக விளக்கப்பட்டுள்ளது. எந்த இதில் சப்ஜெக்ட்லன்னு கேட்டிங்கன்னா யூஸிங் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படிப்பை வச்சு நம்ம அன்றாட இந்த கார் போகுது, அது போகுது, பொருட்கள் மூவ் ஆகிட்டுருக்குல, இதெல்லாம் நம்ம விளக்கமாக சொல்லலாம். ஆனால் அதை தவிர விச் இஸ் பேஸ்டு ஆன் த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், அவைகள் அந்த நகருது இல்லையா பொருட்கள்? இப்போ மாம்பழம் கீழே விழுகிறது, அது நகருகிறது, காரு போகுது, இதெல்லாம் எதை சார்ந்திருக்கிறது? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் என்ற ஒரு படிப்பு இருந்தாலும் விச் இஸ் பேஸ்டு, அது எதை சார்ந்திருக்கிறதுனா அந்த நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். அப்போ நியூட்டனின் இயக்க விதிகளை சார்ந்து இருக்கிறது, ரைட்டா? இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். இது தவிர தான் இனிமேல் தான் எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டுகளை தான் நம்ம பார்க்கணும். அது இதில் வராது, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் படிக்க முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறான்னா, இன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் த ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் எ பார்ட்டிகிள் இஸ் டிஃபைன்ட் அப்படின்றான் பை இட்ஸ் பொசிஷன் அண்ட் மொமெண்டம். நல்லா பார்த்துக்காங்க. இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், இந்த கிளாசிக்கலாக மரபு இயந்திரவியல்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்ஸில் ஒரு சப்ஜெக்ட் மரபு இயந்திரவியலில் அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் என்ன சொல்கிறார்? இந்த ஃபிசிக்கல் ஸ்டேட்னா அதனோட உடல் அமைப்பு, ஃபிசிக்கல் ஸ்டேட். அப்போ என்னோட உடல் அமைப்பு? இப்போ எலக்ட்ரானோட உடல் அமைப்பு ஆஃப் எ பார்ட்டிகிள். அப்போ ஒரு பொருளோட உடல் அமைப்பு, அது குண்டாக இருக்கா, இல்லை ஒல்லியாக இருக்கா, அது நுண்ணிய பிரியமாக இருக்கா, அதான் சொல்ல உடல் அமைப்புன்னு சொல்கிறான். ஃபிசிக்கல் ஸ்டேட் அதோட உடல் அமைப்பானது ஆஃப் எ பார்ட்டிகிள், ஒரு பொருளோட உடல் அமைப்பானது இஸ் டிஃபைன்டு விவரிக்கப்படுகிறது. எப்படி? பை இட்ஸ் பொசிஷன் அண்ட் மொமெண்டம் அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடம் மற்றும் அதனோட நகர்வு, அதாவது உந்தம். மூமெண்ட் என்னது? மாஸ் அண்ட் வெலாசிட்டி, அதோட உந்தம். இந்த ரெண்டையும் வைத்து தான் விளக்கப்படுகிறது, ரைட்டா? அப்போ அந்த பொருளுக்கு மாஸ் இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? பை இட்ஸ் பொசிஷன் என்னது? அது இருக்கக்கூடிய இடம். இப்போ எலக்ட்ரான்னா அது ஒரு இடத்துல இருக்குது. அப்போது அது இருக்கக்கூடிய இடம் மற்றும் இருந்து நகலவும் செய்யுது. ஏன்னா அதுக்கு சார்ஜ் இருக்குது, ரைட்டா? சார்ஜ் இருக்குனால அது மூமெண்ட் செய்யும், ரைட்டா? அப்போது அதன் நகர்வும் விவரமாக சொல்லப்படுகிறது, ரைட்டா? இஃப் வி நோ போத் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்னது? பொசிஷன் அண்டு பார்ட்டிகல், ரைட்டா? அதாவது அதான் நான் முதல்ல சொன்னேன், அதாவது ரெண்டு குணம் இருக்கும். என்ன? அதனோட அளவு, அதனோட நகர்வு, அது மொமெண்டம் அண்டு பொசிஷன், ரைட்டா? இந்த ரெண்டு பொசிஷன் எப்படி இருக்கும்? அதுக்கு எடை இருந்தால் பொசிஷன் இருக்கும், அதுக்கு சார்ஜ் இருந்தால் அது மூவ்மெண்ட் ஆகும், அவ்வளோதான், ரைட்டா? அதான் சொல்கிறேன். இஃப் யூ நோ
both these properties, இந்த ரெண்டு குணங்களையும் நம்ம அறிந்த பின்பு we can predict the future state of the system. அப்படின்னா இந்த ரெண்டையும் எதையும் பொசிஷனையும் மொமெண்டையும் நம்ம அறிந்த பிறகு அதான் சொல்றாரு we can predict. நம்மளால் if we know both these properties, இந்த ரெண்டு குணங்களையும் அறிந்த பிறகு we can predict, நம்மளால் கணிக்க முடியும். ரைட்டா? எதை? the future state of the system. அப்போ அந்த அமைப்போட வருங்கால நடவடிக்கையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு, அதனோட இடம் என்ன, அதை தான் சொல்கிறோம் ஃபியூச்சர் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம்னா அந்த அமைப்பு, அந்த பொருள். ரைட்டா? அந்த பொருளை நம்மளால் கணிக்க முடியும். ரைட்டா? அப்போது எப்படி பேஸ்ட் ஆன் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஃபோர்ஸ்னால் அந்த பொருள் மேலே எந்த விதமான என்ன மாதிரியான ஒரு விசை தாக்குகிறதோ அதுக்கு தக்கன அந்த பொருள் மூவ் ஆகும். இப்போ ஒரு பந்து இருக்குது, நான் எத்துறேன், ஒரு எத்தின உடனே போகுதா இல்லையா, அதை தான் சொல்கிறான். அந்த ஃபோர்ஸ் நான் எவ்வளோ கொடுக்கணும்னா அதை வச்சு தான் அந்த மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறான். பேஸ்ட் ஆன் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், அந்த பொருள் மேலே எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் அறிந்து அதனோட நிலைமை, அது இடத்த மாற்றும் இல்லையா, பொசிஷன் அண்டு மூமெண்டம் என்னது, உந்தம் மாஸ் அண்ட் வெலாசிட்டி, இந்த ரெண்டையும் நம்மளால் கணிக்க முடியும்னு சொல்கிறான். ரைட்டா? யூஸிங் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். எந்த ஃபிசிக்ஸை பயன்படுத்தி, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பயன்படுத்தி. அந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் தான் என்ன வருது, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் வருகிறது. ரைட்டா? இப்போ இருப்பினும் அக்கார்டிங் டு ஹைன்ஸ்பெர்க், அப்போ அந்த ஹைன்ஸ்பெர்க் அந்த விஞ்ஞானியின் தத்துவத்தின் பிரகாரம் ஹவவர் இருந்த போதிலும் அக்கார்டிங் டு ஹைன்ஸ்பெர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபால், அப்போ ஹைன்ஸ்பெர்கோட அதை நிச்சயமற்ற தன்மை கொள்கையின் பிரகாரம் both these properties can be measured simultaneously with absolute accuracy for a microscopic particle such as an electron. நல்லா பாருங்க, இவர் என்ன ஹைன்ஸ்பெர்க் தான் சொன்னார். ஹைன்ஸ்பெர்கோட நிச்சயமற்ற தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, both these properties, இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி, பொசிஷன் அதனுடைய இருப்பிடம் மற்றும் மொமெண்டம், இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் அதை both these properties can't be measured நம்மளால் அளக்க முடியாது. எதற்குன்னு சொல்கிறோம், முதல் அளக்கலாமே அவர் அதில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் சொல்லியிருக்கு. இது எதுக்கு சொல்கிறாருன்னா, எலக்ட்ரான்களை அளக்க முடியாதுன்னு சொல்கிறார். அதை தான் சொல்கிறார். can't be measured simultaneously, ஒரே நேரத்தில் இந்த ரெண்டையும் பொசிஷனையும் மூமெண்ட்டையும் அளக்க முடியாது. வித் அப்சல்யூட் அக்யூரேசி, வித் மிக துல்லியமான ஒரு கரெக்டாக, அக்யூரேசியாக மிக துல்லியமாக அளக்க முடியாதுன்னு அர்த்தம். அது அப்சல்யூட்டாக மிகவும் துல்லியமாக அளக்க முடியாது. பாரியா யாருக்கு, மைக்ராஸ்கோபிக் பார்ட்டிகிள்ஸ். அது மைக்ராஸ்கோப் நுண்கிருமிகளான நுண்பொருட்கள். ரைட்டா? அது மேக்ராஸ்கோப் பார்ட்டிகள். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் வர்றது அப்புறம் பந்து இதுகளில் நம்ம பார்க்கலாம், அளக்கலாம். இது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு, சச்சஸ் உதாரணமாக எலக்ட்ரானுக்கு பார்க்க முடியாது. அதோட இருப்பிடத்தையும் மொமெண்டையும் அளப்பது சற்று கடினம், நிச்சயம் துல்லியமாக அளப்பது கஷ்டம் அப்படிங்கிறார். ரைட்டா? அப்போது the dual nature of the matter which is significant for microscopic அப்படின்ற ப்ராடக்ட் பார்ட்டிகல்ஸ். the dual nature இந்த இரண்டு குணங்கள், எந்த குணங்கள், இந்த எது பொசிஷன் அண்ட் மூமெண்ட், அதான் the dual nature, இந்த இரண்டு குணங்கள் ஆஃப் த மேட்டர் ஒரு பொருளின் இந்த இரண்டு குணங்கள். ரைட்டா? நேச்சர், இரண்டு தன்மைகள், இந்த இரண்டு தன்மைகள் which is significant, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ரைட்டா? ஒரு பொருள் சின்ன மைக்ரோஸ்கோபிக் பொருளை நம்ம அளக்கணும், ஆனால் முடியாது, அப்படி அப்சல்யூட் அளக்க முடியாது தான். அதனால தான் இந்த டூயல் நேச்சர் ஆஃப் த மேட்டர் விச் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். அப்போ இந்த மாதிரி மைக்ரோஸ்கோப் நுண்ணிய துகள்களுக்கு இவைகள் இந்த மாதிரி ரெண்டு குணங்களை அளப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அஸ் ஏ கான்சிக்வன்ஸ், இதன் தொடர்ச்சியாக இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் அதாவது இதன் தொடர்ச்சியாக, ரைட்டா, இட் ஃபெயில்ஸ், இது தவறிவிட்டது, டு எக்ஸ்பிளைன் விவரிக்க முடியவில்லை. எதை ஃபெயில்ஸ்னா தவறிவிட்டது, எதை எக்ஸ்பிளைன் விவரிக்க, எதை த மோஷன் ஆஃப் த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகள், அதாவது ஒரு நுண்ணிய பொருட்களின் மோஷன் நகர்வை என்பதை விவரிக்க இது தவறிவிட்டது. ரைட்டா? நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் திஸ், அதான் சொல்கிறார்ல, நம்ம நுண்ணிய கிருமிகளில் மைக்ரோஸ்கோப்பை அளக்கிறது கஷ்டம் அப்படின்றார். ரைட்டா? பேஸ்டு ஆன் த ஹைன்ஸ்பெர்க் பிரின்சிபல், அந்த இந்த ஹைன்ஸ்பெர்க் தத்துவத்தை வைத்துக்கொண்டு and the dual nature of the microscopic particles, the new mechanics called quantum mechanics was developed. அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நம்ம இந்த அதை தான் சொல்கிறோம். முதல்ல கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இந்த நுண்ணிய பொருள்களோட ரெண்டு டூயல் கேரக்டரையும்
துல்லியமாக அளப்பது கடினமாக இருக்கிறது. அதனால் பேஸ்ட் ஆன் த ஹெய்ன்ஸ்பெர்க் பிரின்சிபல், இந்த ஹெய்ன்ஸ்பெர்க்கோட தத்துவத்தை, அன்சர்டனிட்டி தத்துவத்தை வைத்துக்கொண்டு அண்டு த டியூயல் நேச்சர் ஆஃப் த மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல், டியூயல் நேச்சர் இரட்டை தன்மைகள், மைக்ரோஸ்கோப்பில் நுண்ணிய பொருட்கள் இரட்டை தன்மைகள் நியூ மெக்கானிக்ஸ், அந்த இரட்டை தன்மைகளை விவரிக்க சொல்லுவதற்கு நியூ மெக்கானிக்ஸ் கால்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் வாஸ் டெவலப்டு. புதிதான ஒரு சப்ஜெக்ட் பிறந்தது ஃபிசிக்ஸில். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் இயந்திரவியல் என்ற ஒரு சப்ஜெக்டு உருவாக்கப்பட்டது. இதற்கு இந்த நுண்ணிய பார்ட்டிகிள்களை அளவிடுவதற்கு, அதோட பொசிஷன் மற்றும் மூமெண்ட்டை அளவிடுவதற்கு இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் வாஸ் டெவலப்டு, அது உண்டாக்கப்பட்டது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு எர்வின் எர்வின் தான் விஞ்ஞானி. ரைட்டா? ஸ்கோரிஞ்சர் ரைட்டா? Erwin Schrödinger expressed the wave nature of the electron in terms of a differential equation. நல்லா பாருங்க, இந்த எர்வின் ஸ்கோரிஞ்சர் என்ற விஞ்ஞானி எக்ஸ்பிரஷனை விவரமாக சொன்னார். என்ன சொன்னார்? வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானுக்கு 2 குணம் இருக்குன்னு சொன்னேன். ரைட்டா? மாஸ் இருக்குது, சார்ஜ் இருக்குது. சார்ஜ் இருந்தால் அது அலை வடிவத்தில் போகும், அதை வேவ் நேச்சர் மட்டும் சொல்கிறான். இன்னும் மாஸை பற்றி அவன் சொல்லலை, பார்த்துக்கோங்க. மாஸ் இருந்ததுன்னு என்னது? பொசிஷன், அதனுடைய ஈடுபாடு. 2 குணம் இருக்குது, பொசிஷன் அண்டு மொமெண்டம். பொசிஷன் எதை வச்சுட்டு வரும்? அதன் மாஸ் இருந்தால் வரும். அதேமாதிரி மொமெண்டம் எதை வச்சு வரும்? அதுக்கு சார்ஜ் இருந்தால் மொமெண்டம் வரும். ரைட்டா? இல்லை ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் வரும். ரைட்டா? இப்போ இந்த எலக்ட்ரானோட வேவ் நேச்சர் மட்டும் சொல்கிறான். ரைட்டா? வேவ் சார்ஜ். ரைட்டா? யார் அப்படின்னு பார்த்தா எர்வின் ஸ்கோரிஞ்சர் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பிரஷன் விவரிக்கிறார். எதை? த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரானோட அலை வடிவத்தை இவர் விவரமாக சொல்லுகிறார். எதை வைத்துன்னு பார்த்தா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை பயன்படுத்தி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கீழே கண்டு கொடுத்துருக்காரு இல்லையா? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பயன்படுத்தி எலக்ட்ரானின் அலை வடிவத்தை இந்த எர்வின் ஸ்கோரிஞ்சர் விவரிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ரைட்டா? அந்த ஈக்குவேஷன் ஒன்லி வேவ் ஈக்குவேஷன் மட்டும்தான், பொசிஷன் கிடையாது. ரைட்டா? இவர் ஒன்றை தான் விவரிக்கிறார். ரைட்டை பார்த்துக்கோங்க. The equation determines the change of wave function in space depending on the field of force. அப்படிதான் இந்த ஈக்குவேஷன் ஆனது டிட்டர்மென்ஸ் தீர்மானிக்கிறது. இந்த கீழ்கண்ட ஈக்குவேஷன் சொல்லுகிறது. எதை சொல்லுகிறது? the change of wave function, அந்த எலக்ட்ரானோட வேவ் ஃபங்க்ஷன் அலை நடவடிக்கைகள் மாறுவதை காண்பிக்கிறது. சேஞ்ச்னா ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இன் ஸ்பேஸ், ஆகாயம் அப்படின்னா 3 டைமென்ஷன் அர்த்தம். ரைட்டா? இப்போ ஆகாயத்தில் வந்து ஒரு பறவை பறந்துக்கிட்டு இருக்குன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் தான் நமக்கு கணிக்க முடியும். ரைட்டா? தரையில் போச்சுன்னா நம்ம 2 டைமென்ஷனில் கணிக்கலாம். ஆகாயத்தில் போகும்போது 3 டைமென்ஷனில் தான் கணிக்க முடியும். ரைட்டா? இன் ஸ்பேஸ். அப்போ எதை இந்த ஈக்குவேஷன் ஆனது தீர்மானிக்கிறது? எதை? த சேஞ்ச் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் அலை வடிவம். எது? எலக்ட்ரானோட அலை வடிவம் இன் ஸ்பேஸ் ஆகாயத்தில் மாறுவதை இந்த ஈக்குவேஷன் விவரிக்கிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ அதுக்கிட்ட இருக்கக்கூடிய எது? ஃபோர்ஸ், அதுக்கு எவ்வளோ விசை இருக்கிறது அதை சார்ந்து அது மாறும். ரைட்டா? ஆமாம், எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அது தக்க மாறும் இல்லையா? டிபெண்டிங் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன் விச் த எலக்ட்ரான் மூவ்ஸ். அதை அந்த இன் விச் ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இன் விச் த எலக்ட்ரான் மூவ்ஸ், அதை வைத்துக்கொண்டு அந்த எலக்ட்ரான் நகருகிறது. ரைட்டா? அப்போ சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஒவ்வொரு எலக்ட்ரானுக்கும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஆர்பிட்டுக்கு அதோட சார்ஜ் மாறுபடும்னு சொன்னால ஒவ்வொரு ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஃபஸ்ட் ஆர்பிட்டில் கம்மியாக இருக்கும், செகண்ட் ஆர்பிட்டில் கூட இருக்கும், தேர்ட் ஆர்பிட்டில் கூட இருக்கும். அப்போ அதுக்கு எலக்ட்ரானோட வேவ்ஸ் அந்த சார்ஜ் அதிகமாக இருந்தால் வேகமாக மூவ் ஆகும், கம்மியாக இருந்தால் மெல்ல மூவ் ஆகும். அப்போ சேஞ்ச் ஆகுது இல்லையா? அப்போ சேஞ்ச் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் இன் ஸ்பேஸ் ஆகாயத்தில் டிபெண்டிங் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ். டிபெண்டிங் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னா அதுக்கு இருக்கக்கூடிய விசையை பொறுத்து தான். விசைனா சார்ஜ். ரைட்டா? பொறுத்து தான். இன் விச் த எலக்ட்ரான் மூவ்ஸ், அதை வைத்துக்கொண்டு அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுறது. இது பார்ப்போம். அதை வேவ் மட்டும் தான் சொல்கிறான். த டைம் இண்டிபெண்ட் ஸ்கோரிஞ்சர் ஈக்குவேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as நல்லா பார்த்துக்கோங்க. 2 இருக்குது ஈக்குவேஷனில், டைம் டிபெண்ட் அண்ட் டைம் இண்டிபெண்ட்.
இவன் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து இந்த டைம் இண்டிபெண்ட்ன்றான். அப்போ இந்த இதில் டயத்துக்கும் அது மூவ்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு. இன்னொன்று டைம் டிபெண்ட்னு சொல்கிறான், நேரத்துக்கு நேரம் மாறுபடுகிறது. அது இப்போது நம்ம பார்க்க போகிற ஈக்குவேஷன் டைம் இது நல்லா பார்க்கணும். இந்த டைம் இண்டிபெண்ட் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கும் டயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகும்போது சேஞ்ச் ஆகும். இதுக்கு டயத்தை பொறுத்து நீங்கள் கணிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டார். த டைம் independent Schrödinger equation can be expressed as a இந்த ஹெச்னு என்னது ஹேட்னு அர்த்தம். இந்த ஹெச் சிம்பிள் போட்டுக்கானே இது ஹேட்டுன்னு சொல்லுவாங்க. ஹேட்னா இது என்ன மீனிங்னு சொன்னால் நான் சொல்லிடுறேன். அதாவது ஹெட்டு அது எப்படி படிக்கணும்னா ஹேட் HAT CATன்னு படிக்கணும்னா கேட் பூனை, அதுக்கு பதிலாக ஹெச்ஏடின்னா ஹேட்டுன்னு போட்டோம். இதை இந்த ஹெச் போட்டு மேலே ஒரு அம்புக்குறி போடணும். போட்டு ஹேட், அதுக்கு பேர் சை. இன்னொரு சிம்பிள் இருக்குல்ல சை, PSI, அதுக்கு பேர் என்னது PSI, அது சைன்னு சொல்லுவாங்க. இதை ஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஹேட் நம்ம இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சை, எனர்ஜி சை அப்படின்ட்டான். ரைட்டா? அப்போது இந்த ஹேட் சை இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி சை அப்படின்ட்டான். இப்போ ஹெச் இந்த ஹெச் சிம்பிள் இருக்குல்ல இஸ் கால்டு என்னது ஹாமில்டோனியன் ஆப்பரேட்டர். இதுக்கு பேர் என்னது, இந்த ஹெச்சோட சிம்பிளுக்கு பேர் என்னது ஹாமில்டோனியன் ஆப்பரேட்டர்னு சொல்கிறாங்க. அண்டு த சை இஸ் த வேவ் ஃபங்க்ஷன். அதாவது சை என்ன சொல்கிறாங்க, அந்த எலக்ட்ரானோட வேவ் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இதுக்கு ரெண்டுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இந்த ஹாமில்டன் ஆப்ரேட்டர்னு சொன்னால் அந்த அணுவில் உள்ள மொத்த ஆற்றல்னு அர்த்தம். ரைட்டா? அணுவில் உள்ள மொத்த ஆற்றல். அப்போ சையின் என்னதுன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஒரு வேலையை செய்வதற்கு நகர்வதற்கு தேவைப்படும் ஆற்றல் என்று பொருள். வேவ் ஃபங்க்ஷன், அந்த வேவில் எவ்வளோ தூரம் செல்லுகிறதோ அது தேவைப்படும் ஆற்றல் ரொம்ப இருக்கும். ஆனால் அது போக வேண்டிய தூரத்துக்கு உண்டான ஆற்றல் தான் சை குறிக்கிறது. அது மொத்த ஆற்றலை குறிக்கிறது. ஹெச்ன்றது மொத்த ஆற்றல். இந்த சை என்பது என்னது, அது அந்த எவ்வளோ அலைவடிவத்தில் போகுதோ அதற்கு தேவைப்படும் ஆற்றலை மட்டும்தான் அது குறிக்கிறது. இஸ் ஈக்குவல் டு அது அதனுடைய எனர்ஜி அதாவது அந்த எலக்ட்ரானோட எனர்ஜி, அதான் சொல்ல எனர்ஜி சை எனர்ஜி, அந்த எலக்ட்ரானுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி சைக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். இதை பார்த்தோம். H is equal to ஹாமில்டன் ஆப்பரேட்டர். அதை எப்படி நம்ம கூப்பிடுவோம், ஹேட்டுன்னு கூப்பிடுவோம். அதேமாதிரி இன்னொரு சிம்பிளை சைன்னு கூப்பிடுவோம், PSIன்னு கூப்பிடுவோம். இந்த ரெண்டு அண்ட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எ பார்ட்டிகிள் அண்ட் இஸ் டினோட்டட் பை சை XYZ அப்படின்றான். நல்லா பாருங்கள். அண்ட் இஸ் ஃபங்க்ஷன் இந்த எலக்ட்ரான் ஓட செயல்பாடு. இப்போ ஒரு பார்ட்டிகிள் ஆகாயத்தில் ஒரு பார்ட்டிகிளோட அது செயல்பாடு வந்து 3 டைமென்ஷனில் தான் நம்ம விளக்க முடியும். இப்போ ஒரு இடத்துல இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸை பார்க்கணும், ஒய் ஆக்சிஸை பார்க்கணும், அந்த இஜட் ஆக்சிஸ் பார்த்து தான் அந்த பொருளோட மூவ்மெண்ட்டை நம்ம சொல்ல முடியும். ரைட்டா? அண்ட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் அது இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள் அந்த பொருள், அந்த பொருளோட கோஆர்டினேஷன் அச்சுக்கள். எக்ஸ் ஒரு கோஆர்டினேட், ஒய் ஒரு கோஆர்டினேட் அண்ட் இஜட் ஒரு கோஆர்டினேட்ஸ். அதை பார்த்துக்கோன்னா அண்ட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன். அதாவது அதோட செயல்பாடு, அதோட இருப்பிடத்தின் செயல்பாடு எப்படி அது ஒரு இடத்துல நகருதுன்னு சொன்னால் அதை நம்ம எப்படி கணிக்கிறது, எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குது, ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்குது, இஜட் ஆக்சிஸில் எவ்வளோ, மூணையும் கணிக்கணும். அதான் கோஆர்டினேஷன் சொல்கிறாங்க. அண்ட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன். அதனுடைய இருப்பிடத்தின் செயல்பாடானது பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பார்ட்டிகிள். அதாவது பொசிஷன் கோஆர்டினேட் ஆஃப் த பார்ட்டிகிள் அப்படின்னா அது இருப்பிடம் வந்து எவ்வாறாக இருக்கிறது அந்த பார்ட்டிகிள் தான் சொல்லுகிறது. அண்ட் இஸ் டினோட்டட் பை, அது எவ்வாறாக குறிக்கப்படுகிறது அப்படின்னா சை எக்ஸ் சைன்னு போட்டு பிராக்கெட்டில் XYZ போடணும். ஏன்னா சைன்னா அது எனர்ஜி ஆற்றல். ரைட்டா? பிராக்கெட்டுக்குள்ளே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜட் ஆக்சிஸ் போட்டால் தான் அந்த பொருளோட ஆற்றல் அந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ரைட்டா? சைன்றது பார்ட்டிகளோட ஆற்றல் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் அண்ட் இஜட் ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ் பொறுத்து அந்த ஆற்றல். அதான் பற்றி சொல்லியிருக்கேன். அண்ட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த பார்ட்டிகிள். அப்படின்னா அந்த பார்ட்டிகளோட இருப்பிடத்திலிருந்து ஃபங்க்ஷன் செயல்பாடானது இந்த கோஆர்டினேட்ஸ்களை பொறுத்து இருக்கிறது, XY Z. ரைட்டா? அண்ட் இஸ் டினோட்டட் இப்படி நம்ம குறிப்பிடுகிறோம். நெக்ஸ்ட்டு இஸ் த எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். என்றது என்னது, அந்த பார்ட்டிகளோட மொத்த எனர்ஜி எவ்வளோ இருக்கோ அதை குறிப்பிடுகிறது. ரைட்டா? இப்போ அந்த ஃபார்முலா ஹாமில்டன் ஃபார்முலாவை நீங்கள் பாருங்கள். அந்த ஹேட் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச். ரைட்டா?
-h to the power 2 -h to the power 2ன்னு போட்டுக்கோங்க. டிவைட் இது மனப்பாடம் பண்ணிக்கணும் நீங்கள் ரைட்டா. 8π² m ரைட்டா. இது நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ரைட்டா. நெக்ஸ்ட்டு அந்த இன்னொரு ப்ராக்கெட்டை போட்டு இந்த சிம்பிள் இருக்குல்ல அதுக்கு தோன்னு சொல்லுவாங்க ரைட்டா. தோன்னு என்னது, தோ ஸ்கொயர் அப்படின்ற தோன்னா பார்சியல் டெரிவேட்டிவ்னு அர்த்தம். இப்போ அந்த பார்ட்டிகிள்குள்ளே ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் இருக்கும். ஒரு பார்ட்டிக்கிளோட தன்மை மாறும், இடம் மாறும், கேரக்டர் மாறும், என்ன வேணாலும் மாறலாம். ஆனால் நம்ம ஒரு பர்டிகுலர் வேரியபிளை மட்டும் டெரிவேட் பண்ணுறோம் ரைட்டா. அதை தான் சொல்கிறான் தோன்றது அது மாதிரி குறிக்குது. அதில் அந்த ஒரு பார்ட்டிக்கில் ஏகப்பட்ட வேரியபிள்ஸ் இருக்கலாம், வேரியபிள்ஸ்னு மாற்றங்கள் இருக்கலாம். நம்ம ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை மட்டும் எடுத்து நம்ம பார்க்குறதுக்கு தான் தோ அப்படின்பாங்க. இப்போ தோ ஸ்கொயர் பை dx ஸ்கொயர் ரைட்டா. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அதோட மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு தோ ஸ்கொயர் பை ஒய் ஆக்சிஸ் அண்ட் தோ ஸ்கொயர் பை இஜெட் ஆக்சிஸ்ன்னு போட்டு லாஸ்ட்டில் வின்னு போட்டான். வி என்னது அதனோட வெலாசிட்டி ரைட்டா. அதோட வெலாசிட்டியை பார்த்தாச்சு ரைட்டா. இதை நீங்கள் நல்லா கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். சரி, நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். அதாவது -h² பை 8π² m அது போக இந்த தோ ஸ்கொயர் பை தோ x² ப்ளஸ் தோ ஸ்கொயர் பை dy தோ y² தோ ஸ்கொயர் பை தோ z² ப்ளஸ் v ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு அதே இதை இங்கே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கான், ரெண்டு சைட்லையும் சையால் பெருக்கியிருக்கான் ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் என்ன இருக்கா, ஹெச் இருக்குன்னா இதை என்ன பண்ணுறான்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் இது தான் கிடைக்கும். எது கிடைக்கும், இந்த ஹெச்சோட வேலையை இங்கே பாருங்கள். ஹெச் சை அண்ட் இ சை தானே, ஹெச் சை இ சை. அப்போது இங்கே இ சையை ரைட் சைடில் அப்படியே வச்சுக்கிட்டான். இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறான். இந்த 2.12 கேன் பி ரிட்டன் எஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறான். அந்த ஹெச் சை ஈக்குவல் டு இ சை. அந்த ஹெச்சுக்கு பதிலாக இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணணும். இது ஹெச் தானே போட்டிருக்கான், ஹேட் இவ்வளவு. அங்கே ஒன்றே நீ அதை போட்டீங்கன்னா அது ஹோல் பிராக்கெட்டில் சை வரும் ரைட்டா. இதுதானே இந்த அதான் நீ அப்படியே போடணும். இவன் தவறுதலாக போட்டிருக்கான். இதில் இப்படி நீ போட்டுக்கலாம். இந்த ஹோல் பிராக்கெட் இந்த இடத்துல ஹெச்சை போய் நீ சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஹெச் வேல்யூ இருக்குல்ல, ஹேட் வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா அதுக்கடுத்து ஒரு சை, அது இஸ் ஈக்குவல் டு இ சை என்னது எனர்ஜி அண்ட் சைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதை நீ மல்டிப்ளை பண்ணேன்னா உனக்கு என்ன இதோட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 8π² m பை h². இதோட நீ மல்டிப்ளை பண்ணுது ரைட்டா. ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணணும் ரைட்டா. லெஃப்ட்லேயே ரைட்லேயே மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அண்ட் ரீஅரேஞ்சிங் இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துடும் ரைட்டா. இதை வச்சு நீ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தான் வரும் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த எபோவ் ஸ்கோரிஞ்சர் வேவ், மேலே சொல்லப்பட்ட ஸ்கோரிஞ்சர் வேவ் ரைட்டா. ஸ்கோரிஞ்சர் அலையானது அலை சமன்பாடு ஈக்குவேஷன் ரைட்டா. ஸ்கோரிஞ்சர் அலை சமன்பாடு டஸ் நாட் கண்டெயின் டைம் ஏதாவது இங்கே இருக்கா, டீன்றது ஏதாவது இருக்கா, இல்லையா. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் டைம் இண்டிபெண்டன்ட் சொல்லியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் டீன்ற வார்த்தை ஏதாவது இருக்கா, இல்லை. அப்போது டஸ் நாட் த எபோவ் ஸ்கோரிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் டஸ் நாட் கண்டெயின் டைம் as a வேரியபிள். டைம் வந்து ஒரு மாறக்கூடியதாக இங்கே இல்லை ரைட்டா. டைம் இஸ் நாட் எ வேரியபிள். டைம் as a வேரியபிள். டைம் வந்து ஒரு வேரியபிளாக இங்கே மாறக்கூடியதாக இல்லை. ஏன்னா டைம் இண்டிபெண்ட் இது ரைட்டா. அண்டு இஸ் ரெஃபர்டு டு as a டைம் இண்டிபெண்ட். அதனால தான் நம்ம இது என்ன சொல்லுகிறோம்னா இது டைம் இண்டிபெண்ட் சொல்லுகிறோம். அண்ட் இஸ் ரெஃபர்ட் நாம் குறிப்பிடுகிறோம் எப்படி, டு as டைம் இண்டிபெண்ட் ஸ்கோரிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன். அதனால தான் இந்த நம்ம என்ன சொல்கிறோம், டைம் இண்டிபெண்ட் ஸ்கோரிஞ்சர் ஈக்குவேஷன் என்று சொல்லுகிறோம் ரைட்டா. அதான் சொல்லுது எபோவ் ஸ்கோரிஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் டஸ் நாட் கண்டெயின், அதுக்குள்ள டைம் இல்லை, டஸ் நாட் கண்டெயின் டைம் as a வேரியபிள். டைம் ஒரு மாறக்கூடிய பொருளாக இங்கே இல்லை, டீன்றது இல்லை. அதனால தான் நம்ம இதை டைம் இண்டிபெண்டன்ட் சொல்லுகிறோம். This equation can be solved only by certain values of E. இந்த ஈக்குவேஷன் வந்து சால்வ்னா சரி செய்யப்படும். இது சால்வ்னா அது நிவர்த்தி செய்யப்படும். எப்படின்னு சொன்னால் இப்போ என்னால் பார்த்தா திஸ் ஈக்குவேஷன் கேன் பி சால்வ் ஒன்லி ஃபார் செர்டன் வேல்யூ ஆஃப் இ. அப்படின்னா இந்த இயின் மதிப்பை கொண்டு தான், இன் எனர்ஜி மதிப்பை கொண்டு தான் இந்த ஈக்குவேஷன் சமன்பாடு சரி செய்யப்படும், அதாவது கண்டறியப்படும் என்று சொல்லுகிறது ரைட்டா. உதாரணமாக த எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் குவான்டிசைஸ்டு. இந்த எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம், அது சிஸ்டம்னா இந்த பார்ட்டிகிள், அந்த பார்ட்டிகளோட எனர்ஜி வந்து குவான்டிசைஸ் நம்மளால் அளவிட முடியும். ஒரு உதாரணமாக இதை வச்சு எனர்ஜி தான் இது வேல்யூ, எனர்ஜி தான் மாறும். அதனால் இந்த எனர்ஜி என்பதை ஒரு பார்ட்டிகல் எனர்ஜி நம்மளால் குவான்டிசைஸ் பண்ண முடியும் இந்த ஈக்குவேஷனை வச்சு அப்படின்னா the எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம்னா பார்ட்டிகல் இஸ் குவான்டிசைஸ்னு அளவிட முடியும் ரைட்டா.
நெக்ஸ்ட் த பெர்மிட்டட் டோட்டல் எனர்ஜி வேல்யூ இஸ் கால்டு ஐகன் வேல்யூ. த பெர்மிட்டட்னா அனுமதிக்கப்பட்ட மொத்த எனர்ஜி அளவு, ரைட்டா, இஸ் கால்டு ஐகன் வேல்யூ அப்படின்னா அது என்னது அனுமதிக்கப்பட்ட அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுக்கு தேவைப்படும் ஆற்றல், ரைட்டா. அதாவது ரொம்ப ஆற்றல் இருக்கும், ஆனால் குறிப்பிட்ட தூரம் போகிறதுக்கு எவ்வளோ ஆற்றல் தேவைப்படுகிறதோ அந்த ஆற்றலை மட்டும்தான் ஐகன் வேல்யூன்னு சொல்கிறோம். போதுமா, நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பெர்மிட்டட் டோட்டல், பெர்மிட்டட்னா அனுமதிக்கப்பட்ட மொத்த அளவு, ரைட்டா, எனர்ஜியோட அளவானது எது ஆர் கால்டு ஐகன் வேல்யூ. பெர்மிட்டட் நான் முதல்ல என்ன சொன்னேன், அது எவ்வளோ நகருகிறதோ அதுக்கு தேவையான எனர்ஜி மட்டும், மொத்த எனர்ஜி கிடையாது, அதற்கு தேவையான எனர்ஜி தான் சொல்கிறோம். த பெர்மிட்டட் எனர்ஜி ஆர் த பெர்மிட்டட் டோட்டல் எனர்ஜி, அது அனுமதிக்கப்பட்ட மொத்த எனர்ஜி அளவு எவ்வளோ எதற்கு ஒரு வேலையை செய்வோம் அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகிறதுக்கு, அதை மட்டும்தான் ஐகன் வேல்யூன்னு சொல்கிறோம். அண்டு கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன் ரெப்ரசன்ட் த அட்டாமிக் ஆர்பிட்டல். அது அண்டு கரஸ்பாண்டிங் அதை சார்ந்து, ரைட்டா, அதை சார்ந்து அந்த அலை செயல் நடைபெறுகிறதுல எலக்ட்ரான் அலை செயல் நடைபெறுகிறது என்றால் ரெப்ரசன்ட் த அட்டாமிக் ஆர்பிட்டல். அப்போ அந்த ஆர்பிட்டல்ங்கிறது வட்டப்பாதைன்னு சொல்ல முடியல, அதை தான் சொல்லலாம். ரெப்ரசன்ட் குறிக்கிறது இதை அட்டாமிக் ஆர்பிட்டல், அதுதான் அட்டாமிக் ஆர்பிட்டலோட எனர்ஜின்னு சொல்கிறோம். ஏன்னா நான் முதல்ல சொன்னல ஒவ்வொரு அட்டாமிக் ஆர்பிட்டலுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். இப்போ கேயில் சுற்றக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், எல்லில் சுற்றக்கூடிய எலக்ட்ரானுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், எம்மில் சுற்றக்கூடிய எனர்ஜி ஒன்று கூட இருக்கும், எண்ணில் இன்னும் கூட இருக்கும். அப்போ கேலேருந்து கூடிக்கிட்டே போகும், அதை தான் அவன் சொல்கிறான் சிம்பிளாக. அண்டு கரஸ்பாண்டிங் வேவ் ஃபங்க்ஷன், அப்போ அந்த கரஸ்பாண்டிங் ஒவ்வொரு ஆர்பிட்லேயே நடைபெறக்கூடிய வேவ் ஃபங்க்ஷன் அலை வடிவமானது ரெப்ரசன்ட்டாக குறிப்பிடுகிறது. எதை குறிப்பிடுகிறது, அந்த ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் எனர்ஜியை குறிப்பிடுகிறது. ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். ரெப்ரசன்ட் த அட்டாமிக் ஆர்பிட்டல். அட்டாமிக் ஆர்பிட்னா அட்டாமிக்கோட அந்த அணுவின் ஆர்பிட்னா சுற்று வளைய ஒட்டை பாதையை குறிக்கிறது, ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சு.